அழகான ஒரு மாயக்காட்டில் அப்பு சந்தோஷமாக நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய மலர்கள், பறவைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த காட்டில் இருந்துச்சு. நிறைய பட்டாம்பூச்சியும் அப்புவை சுற்றி சுற்றி மகிழ்ச்சியாக பறந்து வந்துட்டு இருந்தது. அப்பு எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தது. அப்போது அப்புவுக்கு ஒரு சின்னதாக ஒரு மணி சத்தம் கேட்டுச்சு. அப்பு சுற்றி சுற்றி பார்த்துச்சு. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு அப்பு பார்த்துச்சு. அப்புவுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒளிரும் தேவதை ஒன்று வந்துச்சு. அப்பு அது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது. என்ன இவ்வளோ சின்னதாக இருக்கு, இது ஒரு தேவதையாக இருக்குமோ அப்படின்னு பார்த்துச்சு. ஆனால் அந்த தேவதை பார்க்கறதுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்பு கிட்ட அந்த தேவதை பேசவும் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்பு கிட்ட அந்த தேவதை சொல்லிச்சு, என்னோட மாய கிறிஸ்டல் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த தேவதையை ஒன்றுமே புரியாமல் பார்த்துச்சு. அதே மாதிரி காட்டோட நிறங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சுது. மலர்களோட ஒளியும் அங்கே குறைஞ்சிட்டே இருந்தது. சரி, இந்த மாதிரியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹெல்ப் பண்ணா என்ன, இந்த தேவதைக்கு நம்ம உதவி பண்ணலாமா அப்படின்னு நினச்சி, சரி உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதை பார்த்த தேவதையும் சந்தோஷப்பட்டுச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நதி பாதையை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. மாய ஒளி வழியையும் காட்டுச்சு. அப்போ அதோட தும்பிக்கையால் நீர் தூவ ஒரு வானவில் மாதிரி தோன்றுச்சு. தேவதை அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மறைஞ்சிருந்த மாய பாதை அப்படியே அழகா தெரிந்தது. 2 பேரும் ரொம்ப ஆச்சரியமா அதுக்குள்ள போனாங்க. அங்க நிறைய காளான்கள் ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பள்ளத்தாக்கையும் தாண்டி போனாங்க. அங்க மாய ஒளியில எல்லாமே பிரகாசமா இருந்தது. அங்க ஒரு சின்ன முயல் ஒன்று இருந்துச்சு. அந்த முயல் கிறிஸ்டல் மலைக்கு இப்படிதான் போகணும் அப்படின்னு பாதையை காட்டுச்சு. அப்போ முயலுக்கு நன்றி சொல்லுச்சு. நீ தானே எங்களுக்கு பாதையை காட்டின, ரொம்ப நன்றி முயல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போனாங்க. அப்போ அந்த ஒளிரும் ஒரு சின்ன மலை மீது ஏறிச்சு. தேவதையும் அப்பு கூடவே அழகா பறந்து போச்சு. கருப்பு மேகம் பார்த்தீங்கன்னா அந்த குகையை நல்லா மூடி இருந்துச்சா, அங்க ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. அப்போ தும்பிக்கையால அந்த காற்று ஊதி தள்ளிடுச்சு. மேகம் மெதுவா நகர ஆரம்பிச்சிச்சு. மேகம் மறைஞ்சு குகை அப்படியே ஒளிர ஆரம்பிச்சிச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் அந்த குகைக்குள்ள போய் பார்த்தாங்க. மாய கிறிஸ்டல் குகையின் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே தேவதைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. தேவதை அந்த கிறிஸ்டலை எடுத்த உடனே திரும்பவும் அந்த காடு ரொம்ப வண்ணமயம் ஆயிடுச்சு, ரொம்ப அழகாயிடுச்சு. எல்லா விஷயங்களுமே பிரகாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தேவதை அப்புவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான நட்சத்திரத்தை கையில் கொடுத்துச்சு. அதை பார்த்துட்டு அப்புவுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவதையை பார்த்து அப்பு சிரிச்சுது. இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். யார் என்ன நம்மக்கிட்ட உதவி கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம முடியாது அப்படின்னு சொல்லாமல் உதவி செஞ்சால் எல்லாருக்குமே நல்லது. நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.